Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. டேய் டீ கடை மண்டையா, சாப்பிட ஏதாவது சூடா இருக்காடா? கடந்த 4 மணி நேரமா நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்ல. முதல்ல பணத்தை கொடுங்க. அட நண்பா, உனக்கு பணம் கொடுத்துட்டு தான் போவோம். பணம் கொடுக்காம நாங்க எங்க ஓடி போயிடுவோம். இன்னைக்கு என்னவோ எங்களுக்கு டைம் பாஸே ஆகல. அதனால தான் கூட்டம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். உனக்கு இதனால என்ன பிரச்சனை? நாங்க இங்க வர்றதுனால உனக்கு தானே நிறைய லாபம் கிடைக்க போகுது. டைம் பாஸுக்காக வர வர மக்கள் என்னென்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப பாரு, நாமளே இங்க வந்து உட்கார்ந்து கேட்டிருக்கோம். டாக்டர் ஜாட்கா, டைம் பாஸ்க்கு நம்ம எதுக்கு மீன் பிடிக்க போக கூடாதோ? எப்ப பார்த்தாலும் இவருக்கு மீன் பிடிக்கிற கவலை தான். நாள் முழுக்க போய் அந்த தூண்டில போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாரு. அங்க எதுவும் கிடைக்கலன்னா வாயை முழுக்கிட்டு சும்மா வந்துருவாரு. அதெல்லாம் ரொம்ப போரிங்கான வேலை. நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா? ஓகே, நம்ம ஏன் உண்டிகோல் அடிச்சு விளையாட கூடாதோ? இல்ல கல்லெடுத்து என் தலையில அடிச்சது யாரா? பாக்ஸர் அண்ணாச்சி, மன்னிச்சிருங்க. இந்த நாயுடு பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் உங்களை அடிக்கணுங்கிறதுக்காக அடிக்கல. அதாவது அவன் வேற ஒரு பொருளை அடிக்கணுங்கிறதுக்காக குறி வச்சான். ஆனா குறி தவறி உங்க மேல பட்டுருச்சு. கஜ கஜா மோட்டு, எதுக்கு நீ என்ன இப்ப அடிவாங்க வைக்கதோ? பாக்ஸர் அண்ணே, நானும் இத பாருங்க கசிட்டாரம், பரவாயில்ல, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. பாக்ஸர் அண்ணாச்சிக்கு எவ்வளவு பெரிய மனசு பாரு. எல்லாம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாரு. உன்னை மன்னிச்சு விட்டுட்டாரா படையா? இது எந்த பிரச்சனையும் இல்ல. கசிட்டாராம், அதை என்கிட்ட கூட எப்படி அடிக்கிறது நான் உனக்கு சொல்லி தரேன். என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் குறி தவறவே தவறாது. அதனால என்ன நீங்களே சொல்லித்தாங்க. நீங்க மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா குறி பார்த்து அடிக்கிறதுல இந்த ஜில்லாவிலே இவனை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு இங்க பாரு, குறி பார்த்து அடிக்கிறதுனா இப்படிதான் அடிக்கணும். இவன் என்ன முட்டாள் ஆக்கலாம்னு நினைக்கிறான். என்ன அடிச்சது இவன் தான் எனக்கு தெரியும். ஆனா உன் மேல பழிய போடுறான் இல்ல? சொல்லு. வேண்டாண்டா, இறங்கி கொடுங்க. தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக இப்படி பண்ணாதீங்க. பசலோ காப்பாத்துறா. பாக்ஸர் அண்ணா, தயவு செஞ்சு மோட்டோ சும்மா விட்டுருங்க. இல்லன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அட பாவி, கசாப் கடையில வேலை பார்த்தான் போல இருக்கு. தலை கீழே தொங்க விட்டுட்டு போயிட்டான். மோட்டோ, ரொம்ப அகலமா வளர்ந்த உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட அழகு இல்ல சார். இன்னொரு தடவை என்ன கல்லால் அடிச்சீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்கப்பா, அவர் ஒன்னும் வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டாங்க. மன்னிச்ச விட்டுடுங்க. ஓ அப்படியா? நீ அவங்க சைடுல சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? டாக்டர் ஜாட்கா, காப்பாத்துங்க. நீங்க ஒரு டாக்டரப்பா, உங்க மேல மரியாதை இருக்குதப்பா. எங்களை விட சொல்லுங்கப்பா, காப்பாத்தும். இப்ப நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்ல பாக்ஸர் அண்ணே, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, சொல்லவும் மாட்டேன். எவ்வளவு அடிக்கணும்னாலும் இவங்களை நீங்க அடிச்சுக்கோங்க. இவங்க பண்ணது முட்டாள்தனமான வேலை. நீ எல்லாம் ஒரு நல்ல நண்பனா? உன் நண்பர்கள் அடி வாங்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்துறதுக்கு பதிலா நல்லா அடிக்க சொல்றியா? விளங்கிடும். என்ன மட்டும் விட்டுருங்களா? பாத்தீங்களா, அந்த குண்டை இந்த பசங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துறான்னு பாத்தீங்களா? அவனுக்கு ஒரு பாடம் சொல்லி தரலாம் வாங்க. என்ன விட்டுருங்க. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. உங்களை இந்த மாதிரி தலைகீழ தொங்க விட்டது யாரு? என்னோட நண்பர்களை இந்த மாதிரி நிலைமை காலாக்குனது யாரு? சொல்லுங்க. நான் உங்களை நிச்சயமா உயிரோட விட மாட்டேன். சட்டம் எனக்கு துணையா இருக்கு. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இவங்களுக்கு நாம உதவி செய்யலாம்னு போனா இவங்க என்னன்னா நம்ம தேன்கூட்ல இருக்க தேனை குடிக்கலான்னு பாக்குறாங்க. இவங்களை விடக்கூடாது. நீ குறிப்பாத்து அடிக்கிற விளையாட்டு விளையாடலான்னு சொன்ன, ஆனா அதனோட விளைவு பாத்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு? டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப வாங்க போய் பஞ்சி ஜம்பிங் பண்ணலாம். ஆமா, அந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம்.
இது ரொம்ப ஜாலியான விளையாட்டு. இதுல எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அன்லிமிட்டட்ல சந்தோஷம் கிடைக்கும். வாங்க வாங்க. கமான். ஓகே, இப்ப முதல்ல யார் போறது? எனக்கு பார்க்க பயமா இருக்குதோ, நான் இதை பண்ண மாட்டேனப்பா. எல்லாரும் தைரியமா வாங்க. இந்த ஜம்பிங்க எப்படி ஜம்ப் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி அழகா கால்ல கட்டிக்கணும். அதுக்கப்புறமா ஜம்ப் பண்ணணும். அதாவது குஷி விஜய் அண்ணா மாதிரி. அதை மீறி அவங்க குதிக்க பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா இப்படி வச்சு இப்படி தள்ளி விட்டுறணும். ஆஹா, பிரமாதம். நீ உண்மையிலேயே பிரமாதமா ஜம்ப் பண்ண. பத்துல நீ அவனை ரொம்ப அருமையா தள்ளி விட்ட. அதனாலதான் அவன் பிரமாதமா போயிட்டு வந்தான். இல்லனா இவன் எல்லாரும் மாதிரி நேரா கீழே தான் போயிட்டு வந்திருப்பான். எல்லாரும் பாத்தீங்கல்ல, நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல. இருங்க, அந்த பக்கம் போயிடலாம். ரசிட்டே ராம், அடுத்தது நீங்க தான் குதிக்க போறீங்க. குதிக்கிறதுல உங்களுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன புரியுதா? பத்துலு, நீ என் நண்பன் மட்டும் இல்ல, கூட பிறந்தவன். நான் சொல்றது கேளுப்பா, என்னால ஜம்ப் பண்ண முடியாது. இது ரொம்ப ரிஸ்க். நான் இருக்கும்போது நீங்க எதுக்காக பயப்படணும்? நீங்க 2 பேரும் இதே இடத்துல அசையாம நில்லுங்க. இப்போ 2 பேரும் முன்னாடி பாருங்க. போயிட்டு வாங்க. என்ன அப்படி தள்ளிட்டாரு? ஐயோ ஆபீசர், அவங்க 2 பேருக்கு இன்னும் நான் இதை கட்டி விடவே இல்லையே. ஓ நோ, அது தெரியாம நான் உங்களை தள்ளி விட்டுட்டேனே. அவங்கள போய் காப்பாத்து. காப்பாத்தணுமா? டேய் பூசணிக்கா மண்டையா! ஆனா சோம்பேறிக்கு சோறு விட்டு விட ஏன்டா தள்ளு? அந்த விளையாட்டை நான் கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணவே இல்லப்பா. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால என் காரை வச்சு ஸ்கை டைவிங் பண்ணலாம். என்ன? ஸ்கை டைவிங் செய்யறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நீ அதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டு கூட இருக்கியா? திடீர்னு பிடிக்கன்னு சொல்ற. ஸ்கை டைவிங்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாராசூட்டை கட்டிக்கிட்டு குதிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது நீங்க அந்த பாராசூட்டை ஓபன் பண்ணணும். அப்படியே நம்ம கீழே லேண்ட் ஆயிடலாம். எங்களோட போலீஸ் ட்ரைனிங்ல நிறைய வாட்டி நான் ஸ்கை டைவிங்லாம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? எங்க பாருங்க, நீங்க எல்லாரும் வேற இடத்துக்கு போய் டைம் பாஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே இருங்க, சூடா சமோசா போட்டு தரேன். வேற ஏதாவது கூட தரேன். டேய் மண்டையா, சுட சுட சமோசா பேக் பண்ணி குடுறா. நாங்க ஸ்கை டைவிங் பண்ண போறோம். நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாரும் ஒரு பேக் எடுத்து மாட்டிக்கோங்க. டேய் இங்க பாறா பூசணிக்கா மண்டையா, இந்த பேக்ஸ்க்கும் ஸ்கை டைவிங்க்கும் என்னடா சம்பந்தம்? இந்த பேக் தான்பா நமக்கு உதவி செய்யும், புரிஞ்சுதா? எனக்கு என்னமா பயமா இருக்குதாப்பா. நீ எப்பவுமே என் கூடவே இரு. நாம எல்லாருமே வானத்துல பறவைங்க மாதிரி கையை விரிச்சுக்கிட்டு பறக்க போறோம். அப்ப எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? கமோ குதிங்க. எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிங்க. நாம ஒரு வட்ட மாதிரி இருக்கணும். புடி, நீயும் புடி. உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருக்கு தெரியுமா? கச்சா கச்சா, இதுல இவ்வளவு குஷி இருக்குன்னு எனக்கு தெரியாதப்பா. ரொம்ப நல்லா இருக்குதோ. நான் சொல்லும் போது எல்லாரும் ஒரே நேரத்துல பாராசூட்டை ஓபன் பண்ணும், சரியா? ஆனா நாம எல்லாரும் எப்படி மேல போறது? நாம எல்லாரும் மேல போறது இல்ல, நேரா கீழே போறோம். பாராசூட்டை ஓபன் பண்ணணும்னா நாம கார்ல தான் போய் ஆகணும். ஏன்னா கார்ல தான் பாராசூட்டை வச்சிருக்கோம். அடே வீங்கன வைத்தா, பாராசூட்டை எடுத்துட்டு வர மறந்துட்டியா? என்னடா பீதியை கிளப்புற? அந்த பேக்ல என்ன தாண்டா இருக்கு? இந்த பேக்ல சமோசா இருக்குடா. கச்சா கச்சா, இங்க சமோசா வாயா கொண்டு வருவேன். சிங்கம் சார் இப்ப என்ன பண்றது? Why fear when Singham is here? சிங்கம் சார், நீங்க மட்டும் எப்படி மேல போக முடியும்? உங்க பாராசூட்டும் மேல தானே இருக்கு. நாம எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கிறது நான் கொண்டு வந்த சமோசா பையன் தான். ஐயோ, அப்ப மோட்டோ பாராசூட் எல்லாம் எங்க இருக்கு? அது எல்லாமே கார் டிக்கில இருக்கு. இப்ப என்ன பண்றது? இப்ப எல்லாருமே கத்துங்க.
தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. பேராஷூட் எல்லாமே கார் டிக்கில இருக்கு. அது தெரியாம நாங்க சமோசா பேக்க மாட்டிக்கிட்டு குதிச்சிட்டோம் சார். எங்களை காப்பாத்துங்க. என்ன எல்லாரும் இப்படி பார்க்கறாங்க? இந்த மோட்டோவால என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் மேல போய் சேர வேண்டியதுதான். எல்லாரும் கண்ண தரங்க. யார் முதல்ல எழுந்திருக்கீங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல அடி விழும். எழுந்திருங்க. எல்லாரும் மார்க்ல நில்லுங்க. அப்படியே எந்திருங்க. அப்படியே யூட்டன் அடிச்சு ஓடிடுங்க. நில்லுங்க. எல்லாரும் எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்க. ஓட்ட வந்து வச்சிருக்கேன். நான் ஊரா வளர்ந்தவனே. ஓடு சீக்கிரம் ஓடு. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.